அவர் நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே? சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? சட்டமன்றத்துல கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. மிகப்பெரிய அளவுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு வார்த்தை போர் வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாரு, ஒரு ஒண்ணு சொன்னாரு. சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாரு, வெளிநடப்பு பண்ணிட்டு போயிட்டாரு. பார்த்துட்டு அங்க போய் லைவ் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து பிரஸ் மீட்ல இருந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியல, முதலமைச்சர் அவர்கள் வந்து ஸ்கிரிப்ட் 3 நாளா ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுறாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவரு கேட்ட கொஸ்டினுக்கு ஒண்ணு உள்ள உட்கார்ந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்திருக்கணும், பதிலுரையா கொடுத்துட்டு வந்திருக்கணும். அதை கொடுக்காம நீங்க வெளியே வந்து அவர் லைவ்ல என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வந்து சினிமா மாதிரி பேசுறாரு, சினிமா மாதிரி நடிச்சு கட்டுறாரு. உள்ள வந்து இப்போ டேரக்டர் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம பேரவை தலைவர் அவர்கள் தான். அவர் ஆக்ஷன் சொல்றாரு, ஒரு நடிக்கிறாரு, அப்படிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இதுல ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு கட்சி ஒண்ணு இருக்குது. அந்த கட்சியில இருக்கிற ஒரு குட்டி சாத்தான உட்காந்து பேசிட்டு இருக்குது. அதெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா அந்த குட்டி சாத்தான உட்காந்து பேசிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா, இவங்க இந்த சினிமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட சினிமா புகழ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா புகழ் வந்து உள்ள வந்து ஒண்ணு பாடியிருக்காங்க. சரிங்களா, அதை பத்தி பார்க்கலாமா? நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். பாத்தீங்களா, இது எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இது வந்து திருவள்ளுவர் எழுதினாரு பாத்தீங்களா, திருக்குறள். அதே மாதிரி இது ஒரு குறள் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சதை உட்காந்து படிக்கிறான்னு எடுத்துக்கலாமா, சினிமான்னு எடுத்துக்க வேண்டாம். இது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஒரு குறளை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கலாமா? காதல இன்பமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாமா? எனக்கு புரியல. சட்டமன்றத்துல மாண்பை கெடுத்துட்டாங்க, சட்டமன்றத்துல அதை கெடுத்துட்டாங்க, சட்டமன்றம் மரபை மீறிட்டாங்க, சட்டமன்றம் சொல்றது ஒரு இப்ப விளையாட்டு பொருளாகி போச்சு, அப்படி இப்படின்னு பேசுறாங்க. இந்த சட்டமன்றத்தை பத்தி யாருனாலும் பேசலாம், ஆனா இதுல ஒருத்தர் பேசக்கூடாது, டிஎம்கே பேசக்கூடாது. சட்டமன்றத்துல அந்த அட்டூழியங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, அதே அட்டூழியத்துக்கு சட்டையை கிழிச்சு உங்களை வெளியவும் அனுப்பியிருக்காங்க. பார்க்கலாமா? 25ஆம் தேதி மார்ச் மாசம் 1989ல அப்ப லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், எதிர்கட்சிக்கு தலைவராக இருந்த ஜெயலலிதாவோட புடவையை பிடிச்சி இழுத்த கட்சி, ஜெயலலிதாவின் புடவையை பிடிச்சி இழுத்துட்டு அவமானப்படுத்திட்டு எல்லாரும் உட்கார்ந்து சிரிச்சுட்டு, இப்படி ஒரு மானங்கட்ட செயல்களையும் செஞ்சுட்டு நீங்க எல்லாம் வந்துட்டு சட்டமன்ற மாண்பு பத்தி நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்குது. யாரு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு விவஸ்தை இருக்கு, யாரு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சணம் இருக்குது. ஆனா நீங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது அது சிரிப்பா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, இது வந்து ஜெயலலிதா அம்மாவை இழுத்துட்டாங்கலாம் கதை கிடையாது. அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் சட்டமன்றத்துக்குள்ள போறது மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான். ஏன்னா நீங்க பார்த்து நல்லா பாத்துக்கீங்களா, பெண்களோட ஆண்கள் தான் அதிகமா சட்டமன்றத்துல இருப்பாங்க. பெண்களுக்குலாம் ஏதோ சீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கும் எல்லா கட்சியிலையும். பட் அப்படிப்பட்ட அவங்கள ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்ணை அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, சேலையை வேணாம் சரி விட்டுருங்க, அந்த மாதிரிலாம் பண்ணி நீங்க சிரிச்சு கடைசியில் அவங்க சபதம் எடுத்துட்டு போனாங்க. உள்ள வர்றதா இருந்தா சிஎம் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு போனாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த இப்போ எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆட்சி பிடிக்க முடியலன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்ட் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி கண்டினியூஸ் அவங்க தான் இருந்தாங்க. இப்போ அவங்க இருந்தாலும் அவங்க தான் இருந்திருப்பாங்க. நீங்க சட்டமன்ற மாண்பை பத்தியும் சட்டமன்றத்தை மாண்பை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கணும்னு ஒண்ணு இல்ல. புரியுதா உங்களுக்கு? அது சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு விவஸ்தையே கிடையாதுன்னு சொல்லலாம், அருகதை கிடையாது, அப்படி எடுத்துக்கலாம். News and I am Akash. The situation in Tamil Nadu is turning grim. The Tamil Nadu Legislative Assembly was adjourned at 1 a.m. after Speaker Dharampal, who was heckled by the DMK MLAs, walked out. After the House resumed, DMK MLAs were evicted from the Assembly. All DMK MLAs were suspended by the... அடுத்தது சட்டமன்ற மாண்பு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இருந்து கத்துக்கணும். நீங்க வந்து இப்படிலாம் வந்து இப்படிதான் சட்டமன்ற மாண்பு வந்து டிஎம்கே இருந்து நீங்க கத்துக்கணும், டிவிகே நீங்க கத்துக்கணும், ஏடிஎம்கே எல்லாம் பழக்கப்பட்டுருச்சு, அவங்களுக்கு தெரியும் அவங்களோட மாண்பு எப்படின்ட்டு. ஒரு சட்டப்பேரவை தலைவரோட சீட்டை விட்டு இழுத்து தள்ளி அந்த சட்டப்பேரவை சீட்ல உட்கார்ந்து சட்டப்பேரவை சேரெல்லாம் தூக்கி எரிஞ்சு அங்க உடைச்சி அவரு சட்டப்பேரவை தலைவர் இடத்துலயே உட்கார்ந்து நீங்க ஒரு அட்டுழியம் பண்ணீங்கல்ல, சரி இது அட்டுழியம் இல்ல, சட்டமன்ற மாண்பு 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 பேரவை மாண்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா?
எவ்வளவு ஒரு கேவலமான செயல்கள்லாம் செஞ்சுட்டு அதை நீங்க உட்கார்ந்து பேசும்போது தான் எனக்கு சிரிப்பா இருக்குது. ஏன்னா அதாவது வந்து நாங்க ஒழுக்கமா இருந்தோம், சட்டப்பேரவையில சட்ட மன்றத்திலேயே வந்து எங்களை மாதிரி ஒரு ஒழுக்கத்தை யாருமே ஃபாலோ பண்ண முடியாது, எங்களை பார்த்தா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதை ஏத்துக்கலாம். பாருங்க பட் இந்த மாதிரி இருக்க கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம். பட் உங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரிலாம் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தான் சட்டமன்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளே நீங்க தான். உங்களை வச்சு நம்ம சொல்லிக்கலாம். எக்ஸாம் சொன்னா டிஎம்கே மாதிரி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் காமிக்கலாம். நடக்க மாச்சப்பட்டு தூக்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. அவரும் சொகுசா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கிழிச்சிட்டு இப்படி ஒரு நடந்து வந்தாரு பார்த்துருங்க. அது எனக்கு தெரிஞ்சு சட்டமன்றத்தோட எனக்கு அது பெனியன் விளம்பரம் மாதிரி ஆயிப்போச்சு. நான் பார்க்கும்போது நினைச்சேன் இவர் என்னடா பெனியன் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். லாஸ்ட்ல பார்த்தா தெரியுது சட்டமன்றத்துல பிரச்சனையாகி சட்டை கிழிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு. சட்டை கிழிச்சாங்களா இல்லை அவங்களே கிழிச்சிட்டு வந்துட்டாங்களா நமக்கு தெரியாது. பட் இதை பார்க்கும்போது நமக்கு அந்த டைம்ல வந்து என்னடா சட்டமன்றம் இப்படிலாம் இருக்குமா அப்படிதான் இங்க நிறைய பேருக்கு தோணி இருக்கும். சரி, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். விஜய் அவர்கள் உள்ள சட்டமன்றத்துல கரெக்டா தான் பேசினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுனதுல தப்பு இல்லை இங்க பேசுனதுல. ஆனா ஒரு சில இதுக்கு ஆன்சர் அவர் சொல்லலை. அவர் வந்து இந்த டிவிக்கில் எம்எல்ஏ ஒரு இஷ்யூ ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பாலியல் 2 கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு அவரும் உடனே அந்த மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஏதோ டிவிக்கு நிர்வாகி இந்த பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இல்லை. பட் அது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி அவர் உதயநிதி அவர்கள் கேட்டது கரெக்ட். இவர் அங்க இருந்து இங்க ஆன்சர் வரல, அதுவும் கரெக்ட். இங்க நிறைய பேர் சொல்றாங்க உதயநிதி உள்ள இருந்தா அதுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது கிடையாது. இங்க மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு ஆன்சரை கொடுத்துருக்கணும். பட் நீங்க என்னொன்னு சொல்ல வரீங்க பாத்தீங்களா, அதாவது வந்து எப்படி சொல்றீங்கன்னா உள்ள வந்து அவர் வந்து சினிமா பாடங்கள்லாம் நடிச்சிட்டாரு, இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, உள்ள வந்து சினிமா ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு விவஸ்தை இல்லாதவனு ஒருத்தன் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அவன்லாம் பேசுற தகுதியே கிடையாது. ஆனா அவன் உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறான். பட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ விஜய் அவர்கள் வந்து அங்க பேசினதுல ஒரு சில எல்லாமே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு இது கேட்டாரு, பார்ட்டி ஃபண்டுன்னு கேட்டாரு, உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. ட்ரிகர் ஆனா என்ன பண்ணீங்க, இந்த திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டாவது உள்ள உட்காந்துருக்கணும். பட் நீங்க அது இல்லாம வெளியே கிளம்பி போயிட்டீங்க. ஏன் நீங்க உட்காந்து வெளியே வந்து ஆன்சர் உள்ள இருந்தா நீங்க பேசி தீர்த்துட்டு வந்திருக்கலாமே, மக்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நீங்க வெளியே வரும்போது அது தப்பாதான் ஆகும், கன்மையாகும். தப்பாதான் நீ ஓகே ஒருவேளை தப்பு பண்ணிருப்பாங்க, ஏன் வெளியே அதை சொன்னோன்னே ஏன் வெளியே போறீங்க, தப்பு செய்யலாம். அப்ப வெளியே உள்ள உட்காந்து நீங்க பதில் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றது என்னோட கொஸ்டின். ரெண்டாவது, விஜய் அவர்கள் அந்த ஒரு நீங்க அந்த ஒரு அமளியில ஈடுபட்டதுக்கு அப்புறம் அவரு வேற ஒரு மோடுக்கு போயிட்டாரு. எல்லாரும் லியோ மோடுன்னு சொல்றாங்க. பட் சட்டப்பேரவையில நீங்க வந்து இந்த சிம்பிள் கட்டுறதுலாம் வந்து உங்களை முடிச்சு விட்டேன்னு சொல்ற கதை தான். அதே மாதிரி இந்த அப்பா ஸ்டோரி, அப்பாவை காணும் சொல்ல எடப்பாடி சிரிச்சது அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஓ சூப்பர்ப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சிம்பிள் காட்டினதையும் தவிர்த்திருக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாய்ஸை கம்மி பண்ணி பேசியிருக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அவ்வளவு கோபம் அவர் பட வேண்டியதில்லை. எனக்கு இப்போ இது நாள் வரைக்கும் அவர் அமைதியான பதில் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னொன்று என்னன்னா, ஒரு ஆளை பேசுன்னு சொன்னீங்க, வாயத்திறங்க சிஎம் சொன்னேன். பேசுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம வெளியே ஓட்டிங்க. என்ன அவருக்கு பேசுனதை கேட்க முடியாமன்னு கிடையாது, உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, பயத்துல ஓடுனீங்களா இல்லைன்னா வந்து ஐயோ இவர் என்ன பேச ஏதாவது வெளியே வரும்னு சொல்லிட்டு ஓடுனீங்களா அப்படின்னு தெரியல. பட் இதுல என்னன்னு சொல்லியிருக்காரு, யாரையும் தப்பு செய்யவும் விட மாட்டோம், தப்பு செஞ்சவங்கள சும்மாவும் விட மாட்டோம், ஏற்கனவே தப்பு செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இங்க வந்து தப்பு செய்ய விடக்கூடாது, அதுக்கு தான் உங்களை மாற்றமா உட்கார வச்சிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் என்ன மாதிரி சட்டமன்றத்துல போக போகுது, மாறி என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டிஎம்கே சும்மா இருக்க மாட்டாங்க. அவரு அங்கேயே நோண்டி விட்டாரு, ஏன்னா அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி விட்டாரு. இதுல வேற பர்சனலா நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பாவை காணும் சொன்னோம்னா அவரோட பர்சனல் இதை வந்துட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது பேச வேண்டிய இடமே அது கிடையாது. நீங்க எதை அவரு அரசியல் இதுல ஒரு டார்கெட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா அரசியலா பேசுங்க. பர்சனலுக்குள்ள போறது வந்து தப்பு. பட் ப்ரௌடா சொல்லிப்பானுங்களா, இவனை தான் வி ஆர் ப்ரௌடு கொத்துஸ். அந்த கொத்துஸை வந்து இங்க வந்து எங்க ஸ்டாலின் அவர் அரசியல தான் பேசினாரு. உங்க ஃபேமிலியில நடந்ததையும் உங்க ஃபேமிலியில இது பண்ணது எதாவது பேசினாரா? எதுவுமே இல்லை. இதுல வேற ஒரு ஆளை வந்து சொல்லதான் சில பால்டாய் குடிச்சிட்டாருன்னு சொல்றாரு. அது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாதுங்க நிறைய பேருக்கு, ஆதாரம் கிடையாது. அதே மாதிரிதாங்க எல்லாமே. எது பர்சனல் எடுத்து பேசுறதுக்கான இடமும் கிடையாது, பர்சனலாக எடுத்து அரசியல்ல பேசவும் கூடாது. அது பேசினா ரொம்ப தப்பா போகும். அதுதான் நீங்க சீப்பான பிஹேவா பண்ணிட்டு இருக்கீங்க. அது தப்பு. ஒருத்தரோட இப்ப உதயநிதி யாரா இருந்தாலும் பர்சனல் எடுத்து பேசாதீங்க. அரசியல் சார்ந்து அவர் பேசினார்னா அரசியல் சார்ந்து நீங்க பேசிட்டு போங்க.